ஒரு பையன் அவங்க அப்பா கிட்ட போய் கேட்குறான், அப்பா எனக்கான வேல்யூவை நான் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீ ஒரு வாட்டர் பாட்டில் பார்த்துருக்கியா? அந்த வாட்டர் பாட்டில் சின்ன சின்ன கடைகள்ல இருந்து அதோட வேல்யூ தனி, அதுவே ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து அதுக்கு அதோட வேல்யூ தனி, அதுவே ஏர்போர்ட்ல இருந்துச்சுன்னா அதோட வேல்யூவே அதிகம், பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல்ல இருந்ததுன்னா அதுக்கான வேல்யூ ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இடத்துக்கு தகுந்த மாதிரி அதனுடைய வேல்யூ ஜாஸ்தி ஆகிட்டே போகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ நம்மளுடைய இடத்தை நம்ம எப்படிப்பா தீர்மானிக்கிறது அப்படின்னு அந்த பையன் கேட்கும்போது, நீ ஒரு கம்பெனியில் வேலை செய்கிற ஒரு சாதாரண ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது உன்னுடைய திறமையையும் உன்னுடைய ஹார்ட் ஒர்க்கையும் பார்த்துட்டு அந்த கம்பெனி உன்னை ஒரு ப்ரமோஷன் கொடுத்து ஒரு பெரிய போஸ்ட் கொடுக்குறாங்க. நீ அந்த போஸ்ட்டை அக்செப்ட் பண்ணிட்டு நீ அந்த போஸ்ட்டுக்கான வேலையை செஞ்சினா அதுக்கான வேல்யூ உனக்கு கிடைக்கும். ஆனால் நீ மறுத்துட்டு ஐயோ அது ரிஸ்காக இருக்கும், அது ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு சொல்லி அந்த வேலைக்கு போகாமல் அதை மறுத்துட்டு அப்படின்னா உனக்கு இருக்கிற வேல்யூ எந்த இடத்துல நீ இருக்கியோ அந்த வேல்யூ தான் உனக்கு கிடைக்கும். ஸோ எந்த இடத்துல நம்ம இருக்கிறோமோ அந்த இடத்துக்கு தகுந்த வேல்யூவை நம்மளுக்கு கிடைக்கும். எந்த இடங்கிறத நம்ம தான் தீர்மானிக்கணும் அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறாரு.